பாட்டாளி மக்கள் கட்சியின் இரு முக்கியமான தூண்களான ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் கடந்த ஒரு சில மாதங்களாகவே கருத்து வேறுபாடு இருந்து வந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நடந்த ஒரு சில ரீசெண்ட் மீட்டிங்ஸ்ல ராமதாஸ் ஐயா அவர்கள் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களை இன்டைரக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. அது அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி வந்த நிலையில இன்னைக்கு டைரக்டா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவர் வச்சிருக்காரு. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற தைலாபுரம் பண்ணையில இருந்து பத்திரிகையாளர்களை சந்திச்ச ராமதாஸ் ஐயா அவர்கள் அன்புமணி ராமதாஸ் சார் பத்தி என்னென்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல நீங்க ஒரு தொண்டனா இருக்கணும், அதுக்கப்புறம் தலைவனா இருக்கிறத பத்தி யோசி அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. இரண்டாவதா இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் பிஜேபியோட கூட்டணியை வச்சிருந்திருக்க மாட்டேன், ஏஐடிஎம்கே தான் எங்களுடைய நேச்சுரல் அலை அப்படின்னு சொன்னாரு. பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் தன்னுடைய மகன் தான் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த கூட்டணி பத்தி அவர் சொல்லும்போது, பிஜேபியோட சேராம நாங்க ஏஐடிஎம்கேயோட சேர்ந்திருந்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 4 சீட்ஸாவது நாங்க வின் பண்ணியிருப்போம், இப்ப அதுவும் இல்லாம போச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தன் மகன் மேல வச்சிருந்தாரு. மே 16ஆம் தேதி அவர் தொடங்கிய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்துல வெறும் 8 பேர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க, மீது யாருமே கலந்துக்கல அப்படின்னு அவர் சொல்லும்போது அவருடைய கண்கள் கலங்கியது. இப்படி ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் அவருடைய மகன் மேல அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்கிற நிலையில அன்புமணி சார் இன்னைக்கு சோழிங்கநல்லூர்ல மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்கவிருக்காரு. இந்த கூட்டத்துல 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான கூட்டணியை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க பாமக கட்சியின் இளைஞர் அணி தலைவர் முகுந்தன் அவர்கள் நான் இந்த பதவியிலிருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரே ஒரு வருடம் தான் இருக்கிற சூழ்நிலையில கட்சிக்குள்ள இந்த மாதிரியான ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறது அந்த கட்சி தொண்டர்களிடையே பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு நடக்க போற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்துல எந்த மாதிரியான விஷயங்களை இவங்க பேசுவாங்க, எந்த மாதிரியான கூட்டணிகள் அமைக்கிறத பத்தி இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதே மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்காக நம்ம சேனல்ல காத்திருக்கு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.